நாங்களா சிங்கிள் ஆகி அங்கிள் ஆகிரும் போல இருக்கு சார். ஆனா துரை எப்படி வாழ்றான் பாருங்க. சரி வாழ்ந்துட்டு போடான்னு விட்டா இப்ப வந்துட்டு சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதை நான் நம்ப இல்ல. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் இருக்கு பாத்தீங்களா, வேற லெவலுங்க. உண்மையிலேயே ஆஷா கிடைக்கிறதுக்கு ராவணன் கொடுத்து வச்சிருக்கணும், ராவணன் கிடைக்கிறதுக்கு ஆஷா கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இவன் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றானோ அப்படியே அந்த ஐ கான்ட்ராக்ட் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே அவன் மேலதான் இருக்கு. இவன் என்ன வேணாலும் ஒர்க் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஆனா முழு பார்வையுமே அப்படியே அந்த பொண்ணு அந்த பையன் மேலேயே வைக்குதுங்க. அதுலயும் சில நேரங்கள் எல்லாம் இது உட்கார்ந்து அப்படி வீடியோ எடுக்குது. சோ இந்த அளவிற்கு ஒரு அன்பான ஒரு நம்பவே முடியாது. நீங்களா லவ்வர்ஸ் இல்லைன்னு சொன்னா நாங்களா நம்பவே முடியாது. இருப்பினும் நான் என்ன சொல்லுவேன்னா விட்டுடாதீங்க யாராவனா. ஏன்னா சினி ஃபீல்டுல கேரிங்கா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அமையறது பெரிய விஷயம். அதுலயும் நீங்க 2 பேரும் ஒரே துறையில இருந்து வரீங்க அப்படிங்கிற பட்சத்துல மக்கள் எல்லாரும் விரும்புறாங்கிற பட்சத்துல ஓப்பனா ஒத்துக்கிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து நில்லுங்க. நாங்களும் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட வேணாமா? தயவு செஞ்சு சீக்கிரமா திருமண தேதியை சொல்லுங்கிறத இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நான் வந்து மைனூட்டா நோட்